இது எல்லாமே இலக்கிய வரலாறு அறிமுகம் பகுதியில யூனிட் 1ல இருக்கு. அடுத்தது சிற்றிலக்கியமும் தனிப்பாடலும்னு ஒரு பகுதி இருக்கு. இதுக்குள்ளார அந்த இலக்கியங்களை கொடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி முதல் யூனிட்ல எல்லாத்துக்குமான ஒரு பொது அறிமுகத்தை நீங்க பார்ப்பீங்க. 2வது யூனிட்ல அந்த இலக்கியத்தை நம்ம பார்க்குறோம். 3வது யூனிட்ல இக்கால இலக்கியம்ன்ற பேர்ல புதுக்கவிதை, சிறுகதைகள், அடுத்தது உரைநடையில மூவாவினுடைய தம்பிக்கு கடிதம். இந்த 3மே சேர்த்து ஒரு யூனிட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து 4வது யூனிட்ல மாநாட்டு உரைகள் பார்த்திருப்பீங்க, நாடகம் பார்த்திருப்பீங்க, இதழியல் தமிழ் அப்படின்ற முறையில முரசொலி கடிதமான செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் அப்படின்ற அந்த கட்டுரையை நீங்க படிச்சிருப்பீங்க. இது 4வது யூனிட். அடுத்து 5வது யூனிட் மொழி பயிற்சி. இப்போ நம்ம இந்த கேள்விகளை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூனிட்ல இருந்து இத்தனை மார்க்குக்கு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் யூனிட்ல இருந்து 2 கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 2 கேள்விகள்ல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, இது எல்லாமே சிற்றிலக்கியம் அறிமுகம் அப்படின்றதுனால அந்த சிற்றிலக்கியங்களுக்கான தோற்றம் வளர்ச்சி, அடுத்த நிலையில தனிப்பாடலுடைய தொகுப்பு வரலாறு, 3வதா இக்கால இலக்கியங்கள்ல சிறுகதை தோற்றம் வளர்ச்சி, நாடகம் தோற்றம் வளர்ச்சி, உரைநடை தோற்றம் வளர்ச்சி, அடுத்து திராவிட இயக்கம், வளர்த்த தமிழ். இந்த 4 பகுதிகள் இதுக்குள்ளார இருக்கு. இதுக்குள்ளார இந்த தோற்றம் வளர்ச்சி நிலையில சில ஆசிரியர்கள் பற்றியான குறிப்புகளை கேட்பாங்க. இல்லைன்னா புதுக்கவிதையின் தந்தை யார், நாடகத்தினுடைய தலைமை ஆசிரியர்னு யாரை சொல்றாங்க, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பொதுவா உங்களுடைய பாடத்திட்டத்துல 2 மதிப்பெண் கேள்விகள் நீங்க ஸ்கூல் படிக்கும் பொழுது எழுதின மாதிரி இந்த 2 மதிப்பெண் கேள்விகள் வராது. ஏன்னா 2 மதிப்பெண் கேள்விகள்ல ஓரிரு சொற்களில் விடையளிக்க அப்படின்ற முறையில தான் இந்த போன செமஸ்டர்ல இருந்து கேள்விகளுடைய விடையளிக்கும் முறையை மாத்திருக்கிறாங்க. அதனால நீங்க ஒரு பேராகிராஃபா எழுதணும். ஒரு கேள்வியை முதல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். கேள்வி என்ன கேட்கிறாங்களோ அந்த கேள்விக்கான விடையை ஓரிரு சொற்களில் ஒரு சின்ன தொடர்ல நீங்க சொல்லலாம். இப்போ புதுக்கவிதையின் தந்தை யார், நான் பிச்சமூர்த்தி அப்படின்னு நீங்க விடை சொல்லணும்னா வெறும்னே நான் பிச்சமூர்த்தின்னு மட்டும் போடாதீங்க. கேள்விக்கான விடை எழுதக்கூடிய முறை அது கிடையாது. புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் நா பிச்சமூர்த்தி அப்படின்னு விரிவா ஒரு கேள்விக்கான விடையை நீங்க எழுதணும். இதுதான் ஓரிரு சொற்களில் விடையளிக்க அப்படின்னு சொல்றதுக்கான முறை. இப்படி நீங்க விடையளிச்சீங்கன்னா தான் கேள்வித்தாளை திருத்துறவங்களுக்கு ரொம்ப அழகா அந்த விஷயம் கன்வே ஆகும். உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. இப்ப நிறைய பேர் நாங்க தேர்வுத்தாள் திருத்த போகும்பொழுது சந்திக்கிற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வெறும் விடையை மட்டும் கொடுப்பாங்க. இப்ப கேள்வி எண் 2 நான் பிச்சமூர்த்தி அப்படின்னு கொடுப்பாங்க. ஒருவேளை எங்களுக்கு வினாத்தாள் கிடைக்கல, நாங்க பார்க்கல வினாத்தாள் அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும்னா, விடையை மட்டும் சரியா பார்த்து எங்களால மதிப்பெண் கொடுக்க முடியாது. அதுக்காக தான் நீங்க எழுதும் பொழுதே அந்த கேள்வியை சேர்த்து இப்போ நான் பள்ளிக்கு சென்றேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, காலையில் எழுந்து நான் பள்ளிக்கு சென்றேன் அப்படின்னு விரிவா நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு கட்டுரை மாதிரி எழுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறத கட்டுரை மாதிரி எழுதுங்கன்னா முழு தொடரா எழுதுவீங்க. ஸ்கூலுக்கு போனேன், வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட்டேன், அப்படி மொட்டையா நீங்க எழுதக்கூடாது. அதனால ஒரு தொடரை அமைக்கும் பொழுது ஒரு முழு நீள தொடராக அதை அமைக்கணும். விடையை நீங்க சொல்லணும். இதுதான் முறை. இந்த விடை சொல்ற முறை தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா கேள்விக்கும் நீங்க ஆன்சர் பண்ணும்பொழுது பேப்பர் திருத்துறவங்க ஃபுல் மார்க், அந்த 2 மார்க் முழு மதிப்பெண் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால 2 மதிப்பெண் கேள்வி கேட்கும் பொழுது பக்கம் பக்கமா எழுதணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு சில சமயங்கள்ல என்ன ஆகுதுன்னா, நாங்க விடைத்தாள் திருத்தும் பொழுது சந்திக்கிற சிக்கல்கள்ல இதுவும் ஒண்ணு. 5 மதிப்பெண் கேள்விக்கு அவங்க 10 மதிப்பெண்ணுக்கான விடையை கொடுத்துருவாங்க. 2 மதிப்பெண் கேள்விக்கு 5 மதிப்பெண்ணுக்கு ஆன விடையை அவங்க எழுதுறாங்க. ஏன் இந்த சிக்கல் வருதுன்னா, நம்ம ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கோம் 2 மதிப்பெண்னா ஒரு அரை பக்கமாவது எழுதணும் அப்படின்ற மாதிரி பழக்கம் இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி பதில் கொடுக்குறோம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, 2 மதிப்பெண்களுக்கு ஓரிரு சொற்கள் இல்லைன்னா ஒரு சின்னதா ஒரு 2-3 லைன்ல நீங்க ஆன்சர் கொடுத்தீங்கன்னா போதுமா இருக்கும். சரியா? இப்ப நம்ம இந்த முதல் யூனிட்ல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நீங்க ஒரு பிக் கொஸ்டின், அதாவது பெரிய கேள்விகள்ல கட்டுரை வடிவிலான கேள்விகள் 3 கேட்பாங்க. 10 மதிப்பெண் கேள்விகள் 3 கேட்கறாங்க. அந்த 3 கேள்வியில ஆன்சர் பண்ற ஒரு கேள்வி நிச்சயம் முதல் யூனிட்ல இருந்து வரும். அந்த முதல் யூனிட்ல கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்த தோற்றம் வளர்ச்சி மாதிரியான கேள்விகளை தான் அமையும். ஏன்னா பொதுவான இலக்கிய வரலாறு, அந்த யூனிட்டுடைய பேரே இலக்கிய வரலாறு. அப்போ ஒரு இலக்கிய வடிவத்தினுடைய வரலாறு சொல்ற மாதிரியான ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் 10 மதிப்பெண் கேள்விகள்ல. இப்போ நீங்க சிற்றிலக்கியம் தோற்றம் வளர்ச்சி அப்படின்ற அந்த கேள்விக்கான விடையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, இதுல கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்
ரொம்ப ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். என்னன்னா, சிற்றிலக்கியங்கள்ல உங்களுக்கு 8 இலக்கியங்கள வந்து குடுத்திருக்காங்க. குறவஞ்சி என்றால் என்ன? குறவஞ்சி என்பது யாரை குறிக்கும்? இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். குறவஞ்சி அப்படின்னா, குறவர் இனத்தைச் சேர்ந்த பெண். வஞ்சி என்றால் பெண் அப்படின்னு நீங்க பதில் குடுக்கணும். குறவஞ்சி வந்து அ அ முதலில் தோன்றிய குறவஞ்சி இலக்கியம் எது? இந்த மாதிரி அடிப்படையில குறவஞ்சி இலக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, முதல் இலக்கியம் எது? யார் அதை எழுதுனாங்க? இது எல்லாம் தான் 2 மார்க் கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி களம்பகம் என்றால் என்ன? களம்பகத்துல வந்து எத்தனை உறுப்பு இருக்கும் இப்படின்னும் கேள்வி கேட்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா வெறும்னா 18 உறுப்புகள். களம்னா 12, பகம்னா 2, 6. இப்ப களம் கூட்டல் பகம் களம்பகம். அப்ப 18 உறுப்புகளை கொண்டது களம்பக இலக்கியம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த களம்பகம் எத்தனை உறுப்புகளை கொண்டது என்று கேள்வி கேட்கும்போது வெறும்னா 18 நம்பர் மட்டும் நீங்க போடக்கூடாது. களம்னா 12, அது பகம்னா அதில் பாதி, அதனால இது 18. மொத்தம் 18 உறுப்புகளை கொண்டு பாடப்படக்கூடியது களம்பக இலக்கியம் அப்படின்னு விரிவா நீங்க அதுக்கான விடையை எழுதணும். இதுதான் அந்த ஓரிரு சொற்களில் விடையளிக்க எழுதுது. உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த களம்பகம் 18 உறுப்புகள். ஒரு சிலருக்கு இந்த 18 உறுப்புகள் தெரிஞ்சிருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த 18 உறுப்புகள் என்னென்ன அப்படின்ற லிஸ்ட்டை வந்து எழுதிட்டு இருக்க கூடாது 2 மார்க் கொஸ்டின்ல. இதுவே வந்து நீங்க தோற்றம் வளர்ச்சி கேட்கறாங்க. அப்போ ஒரு பிக் கொஸ்டினா நீங்க எழுத போறீங்க அப்படின்னும் பொழுது, சிற்றிலக்கியம் எப்ப தோன்றுச்சு? ஏன் தோன்றுச்சு? இந்த சிற்றிலக்கியங்களுடைய அந்த பெயர் காரணம் என்ன? அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஒரு இலக்கிய வகையா இதுல வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குதுன்னு சொல்லி, அதுல வந்து ஒரு சில வகைகளை நீங்க வந்து அறிமுகப்படுத்திட்டு வரலாம். அப்படி அறிமுகப்படுத்தும் பொழுது களம்பகம் பத்தி நீங்க எழுதுறதா இருந்தா களம் கூட்டல் பகம் 18. அப்போ உங்களுக்கு அந்த 18 உறுப்புகள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா தாராளமா அந்த உறுப்புகளை எழுதலாம். இப்போ உங்களுக்கு களம்பகத்துல ஒரு உறுப்பு மட்டும் கண்டிப்பா தெரியும். ஏன்னா அது சிலபஸ்ல உங்களுக்கு இருக்கு. திருவரங்க களம்பகம் அப்படின்னு ஒரு இலக்கியத்தை நீங்க படிச்சிருக்கீங்க. இப்போ சிற்றிலக்கியம் தோற்றம் வளர்ச்சி கேள்வி கேட்கும் பொழுது களம்பகம் பத்தி நீங்க எழுதுறீங்க, அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னா களம்பகத்துல ஒரு உறுப்பு மரம். திருவரங்க களம்பகத்துல மரம் அப்படின்ற உறுப்புல இடம்பெற்ற ஒரு பாடல் வந்து உங்களுக்கு பாடமா இருக்கு. அது என்னன்னா, மரம் அப்படின்றது என்னன்னா, மறவர் இனத்தினுடைய பெருமைகளை சொல்லக்கூடியது. மறவர் இனத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து ஒரு அரசன் பெண் கேட்டு ஒரு தூதுவனை அனுப்புறான். அந்த தூதுவன் கிட்ட இந்த மறவர் இன தலைவன் என்ன சொல்றான்னா, எங்க வீட்டு பெண்ணை கேட்டு வந்த முன்னாடி வந்த அந்த அரசர்கள் எல்லாமே என்ன ஆனாங்க அப்படின்ற அந்த வரலாறை வந்து நீ என் ஊர்ல வந்து பாரு, என் வீட்டை வந்து பார்த்தனா நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் அங்க இருக்கக்கூடிய படல்களையும் அவனுடைய கூரைகளையும் வீட்டுல அளக்கக்கூடிய படிகளையும் அவன் வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய இந்த வேலியையும் காமிச்சு இது எல்லாமே எனக்கு என்கிட்ட முன்னாடி பெண் கேட்டு வந்தவர்களுடைய கொண்டு வந்த பொருட்கள் தான் இதெல்லாம். அதெல்லாம் இன்னைக்கு வச்சு இங்கதான் வச்சிருக்கோம். நாங்க இந்த மாதிரி வச்சிருக்கோம். இப்போ மன்னன் கிட்டயும் நீ போய் சொல்லு, அவனுக்கும் இதே நிலைமை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதுவன் கிட்ட மறவர் இன தலைவன் சொல்றதான ஒரு பாடல் இது. இப்போ நீங்க மரம் பத்தி எழுதும் பொழுது சிற்றிலக்கியம் தோற்றம் வளர்ச்சி பற்றி எழுதும்போது இந்த மரம் பாடல் என்ன கருத்து சொல்லுதுன்றத உதாரணம் காட்டியும் நீங்க விளக்கி கட்டுரை வடிவில் எழுதும்போது பயன்படுத்தலாம். ஆனா இதை 2 மார்க் கேள்வி கேட்கும்போது வெறும் இது இத்தனை உறுப்புகளை கொண்டு பாடப்படுவதால் இது களம்பகம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு முடிச்சிடணும். சரியா? அடுத்தது பரணி. பரணி இலக்கியம்னா என்ன? இந்த பெயர் காரணம் கூறுக, பரணி இலக்கியம் பெயர் காரணம் தருக அப்படின்ற கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பரணி உங்களுக்கு பாடத்துல இருக்கக்கூடியது கலிங்கத்து பரணி. அப்போ கலிங்கத்து பரணியினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்ற கேள்வியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி இலக்கியம் எத்தனை உறுப்புகளை கொண்டு பாடப்படக்கூடியது அப்படின்னு கேட்பாங்க. பரணி இலக்கியம் 13 உறுப்புகளை கொண்டது அப்படின்ற அந்த விஷயத்தையும் நீங்க அந்த இடத்துல நீங்க சொல்லணும். 13 உறுப்புகள். இப்போ இது வந்து பரணி இலக்கியம் தோற்றம் வளர்ச்சி இல்ல பரணி இலக்கியத்தினுடைய அமைப்பு முறை குறித்து எழுதுக அப்படின்னு 5 மார்க் கொஸ்டின்லயோ இல்ல பிக் கொஸ்டின்லயோ கேட்கும் பொழுது அந்த 13 உறுப்புகள் என்னென்ன, உங்களுக்கு பாடமா இருக்கிறதுல களம் பாடியதுல என்னென்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்றதையும் இது கூட நீங்க சேர்த்து சொல்லி முடிச்சிடலாம். இப்போ பரணியில முதல் பரணி இலக்கியம் எது, யார் பாடினாங்க, உங்களுக்கு பாடமா இருக்கிறது ஜெயங்கொண்டார் எழுதின கலிங்கத்து பரணி. இப்போ இது பாடமா இருக்குது. அதனுடைய ஆசிரியர் யாரு, அந்த நூல் வந்து எத்தனை உறுப்புகளை கொண்டு பாடப்பட்டிருக்கு, யார் பாட்டுடை தலைவன், ஏன் அதுக்கு கலிங்கத்து பரணின்னு பேர் வந்துச்சு, இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க விடை தெரிஞ்சுக்கணும். கருணாகர தொண்டைமான் அந்த அந்த மன்னன் கிட்ட போர் செஞ்சதுனால அந்த இலக்கியம் வந்து கலிங்கத்து பரணி. கலிங்கம்ன்ற அந்த மன்னனை எதிர்த்து கருணாகர தொண்டைமான் வந்து போர் செஞ்சு வெற்றி பெற்று கொடுக்குறான் குலோத்துங்க சோழனுக்காக.
போர் செஞ்சு கொடுக்குறான். இப்போ இந்த கலிங்கம்ன்ற இடத்துல நடக்கக்கூடிய போர்ன்றதுனாலதான் இந்த பரணி இலக்கியத்துக்கு கலிங்கத்து பரணி பெயர் வந்துச்சு. அப்ப இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது. இந்த பரணியை வந்து பரணியினுடைய சிறப்புகளை எழுதுக அப்படின்னா இந்த பரண் மேல அமைந்து பாடுறதுனால இதை பரணின்னு சிறப்பித்து சொல்றாங்க. பரணி நாள்ல அவனுடைய வெற்றி சிறப்பை பாடுனதுனால பரணின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பரணி இலக்கியத்துக்கான அமைப்பு முறையும் பரணிக்கான பெயர் காரணங்களையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா 2 மார்க் கொஸ்டின்ல இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்தது பள்ளி இலக்கியம். பள்ளி இலக்கியத்துல தமிழில் தோன்றிய முதல் பள்ளி. நீங்க பொதுவா 2 மார்க் கொஸ்டின் கேட்கும்போது சிற்றிலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் முதல் இலக்கியம் எது, முதல் தூது இலக்கியம் எது, முதல் பிள்ளை தமிழ் இலக்கியம் எது, முதல் பள்ளி இலக்கியம் எது, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ உங்களுக்கு நீங்க பொதுவா 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருந்துச்சுன்னா கூட நீங்க கவனிக்க வேண்டியது, ரொம்ப போக்கஸ்டா பார்க்க வேண்டியது எது எதுன்னு பாத்தீங்கன்னா குறவஞ்சி, கலம்பகம், உலா, பரணி, பள்ளு, பிள்ளைத்தமிழ், தூது, அந்தாதி. இந்த இலக்கிய வகைகள் பத்தியான ஒரு அறிமுகத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து கண்டிப்பா 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சரி, இப்போ வந்து தனிப்பாடல்கள்ல வந்து பெருசா 2 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை ஒரு பாடல் அடியை கொடுத்துட்டு இந்த பாடலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு பாடமா இருக்கிறது 3 தனிப்பாடல்கள் தான். நாராய் நாராய் பாடல் இருக்கு, இம்பர்வான் எல்லை அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு, 4 தனிப்பாடல்கள் இருக்கு, அப்புறம் முத்திருக்கும் கும்பசைக்கும்னு ஒரு பாடல் இருக்கு, வான்குருவியின் கூடுன்னு ஒரு பாடல் இருக்கு. இப்ப இந்த 4 பாடல்களுடைய ஆசிரியர் யாரு இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா இருக்கும். பெருசா இதுக்குள்ள இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்தது இக்கால இலக்கியம். முதல் யூனிட்ல 3வது பகுதி இக்கால இலக்கியம். இதுலதான் நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த நூல் இப்போ சாகித்ய அகாடமி விருது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை வந்து இந்த விருதுகள் வகையில ஒரு கேள்வி நிச்சயம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் விருதுகள் அப்படின்ற நிலையில கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு பாடமா இருக்குது. அது கூட முக்கியமா எந்த விருதுகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா உங்களுக்கு சிறுகதைகள்ல ஜெயகாந்தன் வராரு, கவிதைகள்ல பாரதிதாசன், அப்புறம் ஈரோடு தமிழன்பன். பாரதிதாசன் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூலுக்கு வாங்குறாரு. அடுத்தது ஈரோடு தமிழன்பன் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி. இந்த கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்க பாடத்திட்டத்திலேயே அந்த நூல் தான் இருக்கு. வணக்கம் வள்ளுவ. ஒருவேளை இப்படி கூட கேள்வி கேட்கலாம், 8வது சீர் எனும் கவிதை எந்த கவிதை நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா வணக்கம் வள்ளுவ அப்படின்ற அந்த இலக்கியத்துலதான் இந்த 8வது சீர் அப்படின்ற இந்த கவிதை வந்து இடம்பெற்றிருக்குது அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்க குறிப்பிடணும். இதே மாதிரி இந்த ஆசிரியர்கள் எல்லாருமே தன்னுடைய ஒரிஜினல் பெயர், அதாவது தன்னுடைய சொந்த இயற்பெயர்ல பாடாம புனை பெயர்கள்ல பாடியிருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை நீங்க என்ன பண்ணுங்க, விஜயரங்கன் என்பது யாருடைய இயற்பெயர் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இல்லைன்னா கவிஞர் தமிழ் ஒளியின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இப்போ இவங்களுடைய படைப்புகளை பொறுத்த வரைக்கும் இக்கால இலக்கியத்துல இந்த தோற்றம் வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில பார்க்கும் பொழுது சிறப்புகளாக இப்போ வந்து ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரிதான் புதுக்கவிதையின் தந்தையார், சிறுகதையின் தந்தையார், சிறுகதையின் முன்னோடியார், புதுக்கவிதையின் முன்னோடியார், உரைநடையின் தந்தையார், இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய கேட்பாங்க. அப்போ நீங்க வந்து இந்த நாடகம் வரைக்கும் இருக்கிற இந்த 4 இருக்கு இல்லையா, புதுக்கவிதை, சிறுகதை, நாடகம். பொதுவா உங்களுக்கு புதுக்கவிதை தோற்றம் வளர்ச்சி இக்கால இலக்கியத்துல இல்லையா என்னன்னு தெரியல. நான் பார்த்த இந்த புத்தகத்துல வந்து அந்த யூனிட் இல்லை நினைக்கிறேன். இருக்கு, இதுல டைப்பிங் எரர் போல இருக்கு. சரி, அப்ப புதுக்கவிதை, சிறுகதை, நாடகம், உரைநடை, இந்த 4க்கும் இதனுடைய தந்தை யார், இல்ல இதனுடைய முன்னோடி யார் அப்படின்னு இதுல இந்த துறையில யாரு வந்து புகழ்பெற்று விளங்குறாங்க அப்படின்ற அந்த பெயர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கேள்வியா கேட்கறதுக்கு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத மட்டும் தான் நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம 2வது யூனிட் போறோம். இப்ப இதுல வந்து திராவிட இயக்கம் வளர்த்த தமிழ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததெல்லாம் எல்லாத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி பார்த்திருக்கீங்க. இந்த யூனிட்லயே புதுசா ஒண்ணு விஷயம் என்னன்னா திராவிட இயக்கம் வளர்த்த தமிழ். இன்னைக்கு இந்த திராவிட இயக்க கொள்கைகள் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இவங்கள வந்து யாரெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்க, அவங்க பாடின இலக்கியங்கள் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு லைட் அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதுல கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியும்.
ஒருவேளை இந்த திராவிட இயக்க கட்சி வந்து இதுக்கு முன்னாடி என்ன பெயர்ல இருந்துச்சு, திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி சொல்லும் பொழுது இன்னைக்கு திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடியது இதற்கு முன்னாடி என்ன பெயர்ல இருந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த நீதி கட்சி அப்படின்றது எது, எதை குறிக்குது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். இல்லைன்னா நீதி கட்சியினுடைய அதை தோற்றுவித்தவர் யார் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். இது எல்லாத்துக்குமே நீங்க தோற்றம் வளர்ச்சி அப்படின்ற நிலையில ஓரளவுக்காவது இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா தான் ஈஸியா உங்களால இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல கேட்கக்கூடிய அந்த 2 மார்க் கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் 2 மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அடுத்தது அழகு 2 நம்ம வந்து 2வது யூனிட் போயாச்சு. இந்த 2வது யூனிட்ல என்ன கேட்பாங்க, இதுல இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது எல்லாமே இலக்கிய வரலாறா பார்த்தீங்க. இப்ப நீங்க பார்க்கறது எல்லாமே குறிப்பிட்ட ஒரு இலக்கிய வகையில சில பாடல்களை வந்து நீங்க பார்த்திருக்கீங்க. அப்படி பார்க்கும் பொழுது இதுல எல்லாத்துலயுமே நூல் குறிப்பு அது ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தினுடைய நூல் குறிப்பை பத்தியும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். கலிங்கத்து பரணி அதனுடைய ஆசிரியர் யாரு, அதனுடைய அமைப்பு என்ன, இது முன்னாடி பேசணும், நம்ம பொதுவா பேசணும். இப்போ வந்து ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு வந்து களம் பாடியது. இப்ப களம் பாடியது என்றால் என்ன, இப்படி கூட 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். களம் பாடியது என்னன்னா போர்க்களத்தை பத்தி ஆஹ் காளிக்கு இந்த கூலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பேய்கள் வந்து இந்த போர்க்களத்தை பத்தி எடுத்து சொல்லக்கூடியதை காட்சிப்படுத்தி பாடுவதுதான் களம் பாடியது. அந்த போர்க்களம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஜெயங்கொண்டார் பாடினதுதான் களம் பாடியது அப்படின்னு நீங்க இதை வந்து விளக்கமா எழுதணும். அடுத்தது குற்றால குறவஞ்சி, 2வது இலக்கியம் குற்றால குறவஞ்சியினுடைய ஆசிரியர் யாரு. இந்த இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டதுல ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த குற்றால குறவஞ்சி யார் முன்னிலையில் பாடப்பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி இருந்த பேட்ச்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. அப்போ வந்து விஜய ரகுநாத சொக்க நாயக்கர் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய முன்னிலையில தான் நமக்கு வந்து குற்றால குறவஞ்சியை வந்து பாடுறாங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் முன்னிலையில் குற்றால குறவஞ்சி பாடப்பட்டுச்சு, யார் பாடினாங்க அப்படின்ற இந்த கேள்வியை வந்து 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அதே மாதிரி குற்றாலநாதர் எந்த மலையில வீற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டா இது கேள்விக்கான விடை அதுலயே தான் இருக்கு. ஆனா அதை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு எழுதணும். குற்றாலநாதர் வீற்றிருக்கும் மலை எது, அந்த மரத்தடி அவர் வந்து எந்த மரத்தடியில வந்து கோயில் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்கிறாங்க. குற்றாலநாதர் எந்த மரத்தடியில இருக்கிறாருன்னா குறும்பலா அப்படின்ற அந்த மரத்தடியில அவர் கோயில் கொண்டிருக்கிறாரு. அவர் வீற்றிருக்கக்கூடிய மலை என்னன்னா திருக்குற்றாலநாதர் வீற்றிருக்கக்கூடிய மலை திரிகூட மலை. அந்த பாடலே ஒரு திரிகூட மலையெங்கள் மலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறத்தி பாடக்கூடிய பாட்டு வந்து நமக்கு பாடமா இருக்கு. அப்போ திருக்குற்றாலநாதர் வீற்றிருக்கக்கூடிய மலை திரிகூட மலை அப்படின்றத நீங்க கவனமா எழுதணும். இல்ல திருக்குற்றால மலைன்னு நீங்க எழுதினீங்கன்னா கூட அது விடை தவறானது கிடையாது. இருந்தாலும் திரிகூட மலை அப்படின்னு நீங்க எழுதணும். சரி, இந்த குறவஞ்சி இலக்கியத்தை இன்னும் என்னென்ன பெயர்கள்ல சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த குறத்திப்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த வகை இலக்கியத்தை குறிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க 2 விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த பாட்டுன்னு வரக்கூடிய 2 இருக்கு. உழத்திப்பாட்டு அப்படின்னு சொன்னா உழவர்கள் பத்தி பேசக்கூடிய பள்ளு இலக்கியம், முக்கூடர் பள்ளு இலக்கியத்தை தான் உழத்திப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த பள்ளு இலக்கியத்தை உழத்திப்பாட்டுன்னு சொன்னவர் வந்து வீரமாமுனிவர். இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். குறத்திப்பாட்டு அப்படின்னா குற்றால குறவஞ்சியை சொல்லணும். உழத்திப்பாட்டு அப்படின்னா முக்கூடர் பல்ல சொல்லணும். இது எதை சொல்றாங்கன்றத ஞாபகம் வச்சு சரியா நீங்க எழுதணும். அதுக்கப்புறம் இந்த குற்றால குறவஞ்சியினுடைய பாட்டுடை தலைவி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா குற்றாலநாதர். நிறைய பேர் வந்து தேர்வுல தப்பா பதில் சொல்றது என்னன்னா திரிகூட ராசப்ப கவிராயர் அவர் தான் குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர். குற்றாலநாதர் அப்படின்றது பாட்டுடை தலைவன். அந்த குற்றாலநாதர் யாருன்னா சிவபெருமான். தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படின்றது வந்து இந்த குற்றால குறவஞ்சியை பாடிய ஆசிரியர். குற்றாலநாதர் அப்படின்றது இந்த பாட்டுடை தலைவன். நம்ம படத்துல ஹீரோ சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இலக்கியத்துக்கான ஹீரோவா இருக்கக்கூடியவர்
குற்றாலநாதர். சரி, அவர் மேல காதல் கொண்ட பெண் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசந்தவல்லி. ஞாபகத்துல வச்சுக்கணும். வசந்தவல்லி காதல் கொள்றா. அந்த காதலை சேருவாங்களா? அவங்க 2 பேரும் சேருவாங்களான்ற குறியை பார்த்து சொல்லக்கூடிய பெண் தான் இந்த குறத்தி பெண். அப்படி குறி சொல்லும் பொழுது அவ மலைவளத்தை பத்தி சொல்றா. சொன்ன மலைவளம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற பாடல் தான் உங்களுக்கு பாடமா இருக்கு. சரி, இந்த மலைவளம் பற்றியெல்லாம் நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா 2 மார்க்ல என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்றது மட்டும் நம்ம பார்ப்போம். சரி, இப்போ குறவஞ்சி முடிஞ்சிருச்சு. அடுத்தது முக்குடர் பல்லு. இந்த சேரி மொழியால் செவ்விதின் கிளந்து அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் எந்த இலக்கியத்தை வந்து சொல்றாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, முக்குடர் பல்லு அப்படின்னு பள்ளி இலக்கியத்தை சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம். புலன் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் அந்த உறுப்பை வந்து எந்த இலக்கியத்துக்கு காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சேரி மொழியும் செவ்வியல் மொழியும் சேர்ந்த மாதிரி வரக்கூடிய இலக்கியத்தை தான் புலன் அப்படின்ற செய்யுள் உறுப்புல சொல்றாரு. அந்த புலன் அப்படின்ற செய்யுள் உறுப்பு வெளிப்படுத்தக்கூடிய இலக்கியம் எது? இப்ப கேள்வி எப்படி இருக்குன்னா, தொல்காப்பியர் புலன் என்ற புலன் என்ற உறுப்பின் வழியாக வெளிப்படக்கூடிய இலக்கியம் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்க பள்ளி இலக்கியம் அப்படின்னு பதில் எழுதணும். அடுத்தது உழத்திப்பாட்டு அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து வீரமாமுனிவர் அப்படின்னு அதுக்கு எழுதணும். பள்ளி இலக்கியம் என்ன பாவகையை சார்ந்தது? பள்ளி இலக்கியத்துக்குள்ள என்னென்ன யாப்பு வடிவங்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்துப்பா, விருத்தப்பா, இந்த 2 பாவகைகளும் இந்த பள்ளி இலக்கியத்துல இடம்பெறும் அப்படின்னு எழுதணும். அந்த உழவர்களுடைய வாழ்வியலை சொல்லும் இலக்கியம் எது அப்படின்னு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். உழவர்களின் வாழ்வியலை சொல்லும் இலக்கியம் எது? உழவர்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய இலக்கியம் எதுன்னு பாத்தீங்கன்னா, முக்குடர் பல்லு. இத பள்ளி இலக்கியம். பொதுவா பள்ளி இலக்கியம்னு நீங்க சொல்லலாம். உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா முக்குடர் பல்லுன்னு சொல்லலாம். பொதுவான பதில் தான் நீங்க சொல்லணும். உழவர்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய இலக்கியம் எதுன்னு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, பள்ளி இலக்கியம் அப்படின்னு நீங்க பதில் சொல்லணும். பள்ளி இலக்கியத்துல முதல் தோன்றிய பல்லு எது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்கன்னா, முக்குடர் பல்லு அப்படின்னு அதுக்கு விடை சொல்லணும். சரி, இந்த முக்கூடல் எதை வந்து நம்ம முக்கூடல் பல்லுன்னு சொல்றோம் இல்லையா? 3 ஆறுகள் கூடக்கூடிய இடத்தை வந்து முக்கூடல். இன்னைக்கும் நமக்கு முக்கூடல் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அது எங்கெங்க, அது எதெல்லாம் சேர்ந்து வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு. அப்ப இந்த 3 ஆறுகளை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். பொருணை ஆறு, சிற்றாறு, கோதண்டராம ஆறு. இந்த 3 ஆறுகளும் சேரக்கூடிய இடத்துக்கு பேரு தான் முக்கூடல். சரி, இதுல வந்து இப்ப உள்ளார இருந்து கேள்விகள் கேட்கிற மாதிரியா இருந்துச்சுன்னா, அவங்க வந்து மின்னல் 2 மின்னலை சொல்லுவாங்க. மலையாள மின்னல், ஈழ மின்னல், சூழ மின்னுதே அப்படின்னு சொல்லுவாங்க. மலையாளம் பகுதி, அதாவது கேரள பகுதியிலேயும் வரக்கூடிய மின்னலும், ஈழ நாடு அதாவது இலங்கை பகுதியில வரக்கூடிய மின்னலும் வந்து மழை வர்றதுக்கான அறிகுறியை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த 2 மின்னலும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2லும் எந்தெந்த மின்னல்கள் வந்து கேள்வி இதுல ஒரு புத்தகத்துல கேட்டிருக்காங்க. எந்த மின்னல்கள் வந்து அவர் குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளுக்கு கேட்டிருக்காங்க. அதுல வந்து மலையாள மின்னல், ஈழ மின்னல். இப்ப திடீர்னு வந்து சில இடங்கள்ல பாடல் அடியை கொடுத்துட்டு கூட நமக்கு கேள்வி கேட்பாங்க. மலையாள மின்னல், ஈழ மின்னல், சூழ மின்னுதே, இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நீங்க இந்த பாடல் அடி முக்குடர் பல்லுல பள்ளி பாடக்கூடிய பள்ளி வந்து மழை அறிகுறி தோன்றுவதை விளக்குவதாக பாடிய பாடல் இது அப்படின்றத சொல்லிட்டு, இதுல வந்து என்னென்ன சொல்றாங்கன்னா, ஈழ பகுதியில வரக்கூடிய மின்னலும், மலையாள பகுதியில வரக்கூடிய மின்னலும் வெட்டுது, மழைக்கான அறிகுறியாக தோன்றுது அப்படின்றத பள்ளி வந்து விளக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து எழுத வேண்டியதுதான். அடுத்தது வந்து அபிராமி அந்தாதி. சரி, இந்த அபிராமி அந்தாதியில வந்து அந்தாதினா என்ன அப்படின்னு கண்டிப்பா கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பொதுவா முதல் யூனிட்லயே இந்த கேள்வி கேட்பாங்க. என்னன்னா, எது வந்து, அதாவது ஒரு இலக்கியத்தினுடைய பெயர் காரணம் தருக. அந்த 8 இலக்கியம் நம்ம பார்த்தோம் இல்லையா, சிற்றிலக்கியங்கள்ல அந்த 8 இலக்கியங்களுடைய பெயர் காரணத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் வந்து உங்களால தெளிவா பதில் சொல்ல முடியும். 2 மார்க் கொஸ்டினுக்கும் எழுத முடியும். பிக் கொஸ்டின்ல சிற்றிலக்கியம், தோற்றம், வளர்ச்சி. நிச்சயமா இந்த கேள்வி வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
அடுத்து பிக் கொஷின்ல இன்னொரு கேள்வி, அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்கம் வளர்த்த தமிழ். இந்த 2 கேள்விகளும் கேட்கறதுக்கான நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ வந்து அபிராமி அந்தாதி அப்படின்றதுல வந்து இந்த 16 செல்வங்களை வந்து அ ஒருத்தர் கேட்பாரு. அவர் யாரு அப்படின்னா, அப்ப இந்த அபிராமி அந்தாதியினுடைய ஆசிரியர் யார்? அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அபிராமி பட்டர் அப்படின்ற அந்த விடைய நீங்க எழுதணும். அது மட்டும் இல்லாம, இந்த அபிராமி அந்தாதி எந்த ஊரில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பற்றி பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, திருக்கடவூர். அபிராமி அந்தாதி இலக்கியம் திருக்கடவூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அபிராமியை பற்றி பாடப்பட்ட இலக்கியம் அப்படின்னு நீங்க விடை எழுதணும். இந்த அபிராமி பட்டருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றது இவருடைய இயற்பெயர் அப்படின்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொதுவா இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சல் தான். சரி, இந்த 16 செல்வங்கள் என்னென்ன அப்படின்றத மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த பாடலை வந்து பொதுவா நீங்க பாடுனீங்கன்னா, இல்ல சாமி கும்பிடுற பக்தி இருக்கிறவங்க சாமி கிட்ட கூட நேர்ல நீங்க பாடலாம். அந்த 16 செல்வங்கள் என்னென்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப எல்லா இலக்கியங்களையும் ஆசிரியர் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அப்ப அந்த ஆசிரியர் இயற்றிய வேறு நூல்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு 2, 3 நூல்களை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எல்லா ஆசிரியருக்கும் பொதுவா இப்ப ஜெயங்கொண்டார் வேற என்ன எழுதியிருக்கிறாரு, அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அபிராமி பட்டர் வேற என்ன எழுதியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஆசிரியர்களும் வேறு என்ன நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த கொஸ்டின் ஒண்ணு, இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இல்ல இவர் எழுதின பிற நூல்களை குறிப்பிடுக அப்படின்னு கேட்கலாம். ஆனா இதுல வந்து நீங்க 2 நூல்களை மட்டும் நினைவுல வச்சுக்கிட்டா போதுமானது. ஏன்னா 2 மதிப்பெண் கேள்விகளுக்கு நிறைய விடைகளை எதிர்பார்க்க மாட்டாங்க. 2 பதில்களை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதாவது 2 விடைகளை சொல்லலாம். 2 நூல்களை மட்டும் நீங்க சொன்னா போதுமானதாக இருக்கும். இப்ப அபிராமி பட்டர் எழுதின நூல்கள் எல்லாமே அபிராமி அந்தாதி, அபிராமி அம்மை பதிகம், அமிர்த கடேசர் பதிகம், கள்ளவாரணர் பதிகம், அந்த மாதிரியான நூல்கள் எல்லாத்தையுமே அபிராமி பட்டர் எழுதியிருக்கிறார். இப்ப நீங்க இதுல பெருசா ஞாபகம் வச்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இதுல 2 விஷயத்தை மட்டும் 2 நூல்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அபிராமி அந்தாதி உங்களுக்கு தெரியும். 2வது இன்னொரு நூல் அபிராமி அம்மை பதிகம். இந்த பதிகம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே போதுமானதா இருக்கும் உங்களுக்கு. சரியா? இப்ப இந்த அபிராமி அந்தாதியினுடைய சிறப்புகள் இது எல்லாமே நீங்க பாடத்துக்குள்ளாரையே பாடல் படிக்கும் பொழுது தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இப்போ அபிராமி பட்டரை வந்து கண்ணதாசன் இருக்கார் இல்லையா, கவிஞர் கண்ணதாசன், அவர் வந்து எப்படி சிறப்பிச்சு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் 2 மார்க் கொஸ்டின்ல. ஆசையுடன் 100 பாடல் உனக்கு அணிவித்த அபிராமி பட்டருக்கு அமாவாசை அன்று நிலவு வரச் செய்தாயே, அது போதும் பக்தருக்கு. என்னன்னா இந்த பாடலை எப்போ பாடப்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு வகுப்புல எடுத்திருப்பாங்க. அமாவாசை சமயத்துல அவர் வந்து நிலா வரும் முழு நிலவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் கிட்ட சொல்லிடுவாரு. அப்புறம் தான் அவருக்கு வந்து நினைவு திரும்பி, ஐயோ இந்த முழு அமாவாசை அன்னைக்கு நம்ம பௌர்ணமின்னு சொல்லிட்டோமே, எப்படி இன்னைக்கு நிலவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, தேவி நான் உன்னுடைய சிந்தனையில இருக்கும் பொழுது நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன், நீ தான் எனக்கு இந்த இக்கட்டுல இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் இந்த அபிராமி அந்தாதியை வந்து அவர் பாடுறாரு. அப்படி அவர் பாடும் பொழுது அவங்களுடைய காதில் இருக்கக்கூடிய குழைய அந்த கம்மலை வந்து தூக்கி போடுறாங்க. அப்படியே அது வந்து நிலவா வானத்துல ஜொலிக்குது. அதுதான் வந்து கவிஞர் கண்ணதாசன் வந்து சொல்லி பாராட்டுறாரு. ஒரு பக்தருக்கு அவர் தப்பே பண்ணா கூட அந்த சமயத்துல காப்பாற்றக்கூடிய உன்னுடைய அருள் போதுமானது அப்படின்றத வந்து விளக்குற மாதிரி இந்த சொல்றாரு. ஒருவேளை இந்த தொடரை கொடுத்துட்டு இது யார் சொன்னதுன்னு கேள்வி கேட்கலாம். ஆசையுடன் 100 பாடல் உனக்கு அணிவித்த அபிராமி பட்டருக்கு அமாவாசை அன்று நிலவு வரச் செய்தாயே, அது போதும் பக்தருக்கு என்று கவியரசு கண்ணதாசன் அபிராமி பட்டரை சிறப்பித்து உள்ளார் அப்படின்னு நீங்க விடை எழுதலாம். இல்ல இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா, இப்ப யார் சிறப்பித்து சொல்லியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னு நீங்க விடை எழுதலாம். கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ள அளவும் பார் உள்ள அளவும் கீர்த்தி பெற்ற இலக்கியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அபிராமி அந்தாதி அப்படின்னு சொல்லணும். இந்த மேகங்கள் உள்ள அளவும் கடல்ல நீர் இருக்கிற அளவும் இந்த உலகம் இருக்கிற அளவுக்கும் புகழ்பெற்ற இலக்கியம் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அபிராமி அந்தாதி. இல்லைன்னா அபிராமி அந்தாதியை எப்படி எல்லாம் சிறப்பி கேள்வி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்க எழுதலாம். இந்த பூமி இருக்கிற வரைக்கும், இந்த வானம் இருக்கிற வரைக்கும், இந்த மழை இருக்கிற வரைக்கும் புகழ்பெற்ற இலக்கியமாக அபிராமி அந்தாதி இருக்குது அப்படின்ற விடையையும் நீங்க சொல்லலாம்.
அந்தாதி இலக்கியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கலம்பகம். இந்த கலம்பகத்தை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். திருவரங்க கலம்பகம் உங்களுக்கு பாடப்பகுதியா இருக்கிறது. இப்ப இதுக்குள்ளாரெல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது இந்த திருவரங்க கலம்பகத்தின் ஆசிரியர் யார், இதுதான் இது பேசிக். நீங்க இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா இலக்கியத்தையும் ஒரு சின்ன சார்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நூல் உங்க பாடத்திட்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய பாடலா நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? கலிங்கத்து பரணி பாடலா படிச்சிருக்கீங்க, அபிராமி அந்தாதி பாடலா படிச்சிருக்கீங்க, குற்றால குறவஞ்சி பாடல் இருக்கு, முக்கூடர் பல்லு பாடல் இருக்கு. இப்ப பாடலா இருக்கக்கூடிய இதை மட்டும் எடுத்துக்கிட்டு இதுக்கு நேர்ல இதனுடைய ஆசிரியர் யார், அவங்க எழுதின நூல்கள் என்ன, இப்படி ஒரு சின்ன சார்ட் நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி அத ஒரு தடவை பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா 2 மார்க் கொஸ்டின் அதுல இருந்து ஒரு 2வது வரும். இந்த மாதிரியான பேட்டர்ன்ல 2 2 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவரங்க கலம்பகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இவர் எழுதின பிற நூல்கள் அப்படின்னா நீங்க நிறைய நூல்களை போட தேவையில்லை, 2 நூல்கள் போதுமானதுன்னு சொன்னேன். அவர் எழுதுனது எல்லாமே திருவரங்கத்தை பத்தி தான் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் திருவேங்கடம்னா திருப்பதி, திருவேங்கட மாலை அப்படின்னு ஒரு நூலும், அழகர் அந்தாதி, இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான இதுதான். அதனால இதை ஞாபகம் வச்சு நீங்க ஈஸியா எழுதலாம். ஒரு 2 3 நூல்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு மறந்துச்சுன்னா கூட மீதி 2 நூல்களை நீங்க எழுதலாம். கண்டிப்பாக இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு கேள்வி கேட்கலாம். இவருடைய பிற படைப்புகளை கூறுக. இது பேசிக் கொஸ்டின்ஸ். நீங்க நிறைய பழைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரி, இப்ப கலம்பகம் என்றால் என்ன, எப்படி பல பூக்களை சேர்த்து மாலை தொடுக்கிற மாதிரி இந்த மாதிரி 18 உறுப்பு பாடப்படக்கூடிய இலக்கியம் கலம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க. அப்ப கலம்பக உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு கேள்வி கண்டிப்பா கேட்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது 18 உறுப்புகளையும் மனப்பாடம் பண்ணி சரியா எழுதுறதுன்றது ஒரு சிக்கலான கேள்வி. அதனால இந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு குறைச்சல். அதனால இதுல மனப்பாடம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்க 18 உறுப்புகள் கலம்பகம் பெயர் காரணம் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில உறுப்புகளை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாடமா இருந்த மரம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், அப்புறம் தூது தெரிஞ்சு வச்சுக்கலாம், குரம், இந்த மாதிரியான சில உறுப்புகளை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. முழுசா இது மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது டைம் வேஸ்ட். சரி, அடுத்தது கலம்பகத்துல முதல்ல தோன்றிய கலம்பக இலக்கியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் கலம்பக இலக்கியம் நந்தி கலம்பகம். சரியா? தெல்லாரி அறிந்த நந்திவர்மனை பற்றி பாடப்பட்ட இலக்கியம் நந்தி கலம்பகம். சரி, அப்புறம் கலம்பக இலக்கியங்கள் சிலவற்றை கூறுக. இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. கலம்பக இலக்கியம் சிலவற்றை கூறுக. இப்ப நம்ம திருவரங்க கலம்பகம் உங்களுக்கு தெரியும், நந்தி கலம்பகம் உங்களுக்கு தெரியும். இந்த 2த்தையும் எழுதினாவே 2 மார்க் கொஸ்டின்ல 2 எழுதினாவே போதுமானதாக தான் இருக்கும். அப்படி இல்லை நீங்க எக்ஸ்ட்ராவா எழுதணும்னா காசி கலம்பகம், ஆளுடைய பல்லை கலம்பகம் அப்படின்ற இதெல்லாம் நீங்க அதுல மென்ஷன் பண்ணிடலாம். தில்லை கலம்பகம், இப்படியும் சில நூல்கள் இருக்குது. சரி, அடுத்தது இந்த 5 மார்க் கொஸ்டின்ல தான் இந்த நூலினுடைய சிறப்புகள் இதெல்லாம் கேட்பாங்க. மரம் அப்படின்னா என்ன, கலம்பகத்துல இந்த மரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. இதுக்கான விடையை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன். மரம் அப்படின்னா பெண்ணை பெண் கேட்டு வந்த அரசன் கிட்ட பெண் தர மறுத்து பாடுவதுதான் மரம் அப்படின்ற அந்த உறுப்பு. அடுத்தது இந்த பாடலுக்குள்ள இருந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திணை அளக்கிறதுக்கு அந்த வேடர் மறவர்களாகிய இந்த வேடர் குலத்துல மக்கள் எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். அப்போ நீங்க சொல்லுங்க அந்த அரசர்களுடைய மணிமுடி அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்ற விடையை நீங்க எழுதணும். அதே மாதிரி அந்த பாடலுக்குள்ளார இருக்க பொருளை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா இலக்கியத்துக்கும் 2 மார்க் கொஸ்டின்ல அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுத்த ஹிண்டா கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, திருவரங்க கலம்பகம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பெண் கேட்டு வர்றவங்களுக்கு பெண் கொடுக்க மறுக்கிறது. என்னென்ன விஷயங்கள் அதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்துட்டு வந்த குடைய அவங்களுடைய வாசலுக்கு படலா வச்சிருக்கிறாங்க. அவங்க வீசிட்டு வந்த சாமரங்களை கூரையாக வச்சிருக்கிறாங்க. அவங்க தலையில அணிந்துட்டு வந்த அந்த கிரீடங்களை திணை இழக்கக்கூடிய படிகளாக, மரக்கால் படிகளாக வச்சிருக்கிறாங்க. அடுத்தது அவங்க எடுத்துட்டு வந்த போர் ஆயுதங்களான வில், வாள், வேல், அந்த மாதிரியான கருவிகள், ஈட்டி, அந்த மாதிரியான கருவிகளை அவங்க வீட்டை சுத்தி மதில் அமைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ கேள்வி கேட்கும்போது அதான் முன்னாடி சொன்ன மாதிரி திணை அளக்க எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மரக்கால்களை பயன்படுத்தினாங்க. அவங்களோட தலையில அந்த திணை அளக்கக்கூடிய மரக்கால்களாக எவை பயன்படுத்தின அப்படின்னா பெண் கேட்டு வந்த அரசனுடைய மணிமுடிகள் அப்படின்னு நீங்க பதில் எழுதணும்.
அதுக்கு அடுத்தது வந்து தூது, தமிழ் விடு தூது. இது ரொம்ப முக்கியமான நீங்க படிக்கிற யூனிட்ல பாட, அதாவது பொதுவான இலக்கிய வரலாறு பகுதியிலிருந்து இல்லாம பாடங்களுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா 2 கேள்விகள் பெரிய வினாக்கள்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து தமிழ் விடு தூது. நீங்க படிக்கும் போதே உங்களுக்கே புரியும். எதெல்லாம் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்குறாங்க, அப்படி அப்படி பெருசா கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அது பெரிய வினாக்கள்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த உங்களுடைய 2வது யூனிட்ல வந்து என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, தனிப்பாடல்கள் கொடுத்துருக்காங்க, எல்லாமே செய்யுளா கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த செய்யுள்கள்ல எது பெருசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் விடு தூதும் கலிங்கத்து பரணி, இது 2மே பெருசா இருக்கிறதுனால பெரிய வினா கேட்கறதுக்கு இது 2த்துல ஏதாவது ஒரு பெரிய வினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்குள்ளார இருந்து சின்ன வினாக்கள் எதுல கேட்பாங்கன்னா ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, இல்லைன்னா பாடலுக்குள்ளார ஏதாவது ஒண்ணுத்தை கொடுத்துட்டு, இப்ப நான் சொன்ன மாதிரி திணை இலக்கப்படி எதுவா இருந்துச்சுன்னு கேள்வி கேட்கலாம். இப்போ வந்து தவளைகள் ஏன் வந்து சத்தம் போட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மழை வரும்பொழுது இந்த நண்டுகள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ இது வந்து குற்றாலக்குறவஞ்சில வரும் பொழுது இந்த குற்றால மலையில் வந்து இந்த தேனருவி பாயும் பொழுது சூரியனுடைய தேர்கால்களும் குதிரையினுடைய கால்களும் அப்படியே வழிக்கு விழுந்துச்சுன்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ இந்த அருவியினுடைய சிறப்பு எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்போ இந்த மாதிரி பாடலுக்குள்ள இருந்து அந்த பாடல் பொருள்ல இருந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, இவ்வளோ மட்டும்தான் 2வது யூனிட்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிக் கொஸ்டினா எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது கேட்கலாம், 2வது கலிங்கத்து பரணி, இது 2 தான் வந்து கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சாரி. அடுத்தது ஒரு சில சமயங்கள்ல நாம இப்படி எதிர்பார்க்கறது இல்லாம உங்களுடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள இந்த குறிப்பிட்ட பாடல்களை விளக்குக அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா தனிப்பாடல்கள்ல 2 பாடல்கள்ல வந்து அதிகமா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னா நாராய் நாராய் பாடல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இம்பர்வான் எல்லைன்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா. யானையை வந்து பரிசா வாங்கிட்டு வருவான், அவனுடைய மனைவி கிட்ட எப்படி சொல்றதுன்னு சொல்ல முடியாம அவன் தவிக்கக்கூடிய அந்த நிலையை சொல்லக்கூடிய ஒரு பாடல். அவ தப்பா புரிஞ்சுப்பா. அவன் யானைக்கு நிறைய பெயர்களை சொல்லுவான், அவ அதனுடைய இன்னொரு பொருளை புரிஞ்சுக்கிட்டு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2 பாடல்கள் தனிப்பாடல்கள்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கிற மாதிரியா இருந்துச்சுன்னா முத்திரிக்கும் கும்பசைக்குமும் இல்ல வான்குருவியின் கூடு, இது 2த்துல இங்க தேர்வு எத்தனாம் தேதி முடிஞ்சிச்சுப்பா? உங்களுக்கு 8ஆம் தேதியே முடிஞ்சிருச்சா? பல்கலைக்கழக தேர்வே முடிஞ்சிருச்சா? அரவிந்த், பல்கலைக்கழக தேர்வே முடிஞ்சிருச்சா? உங்களுடைய தேர்வு வினாத்தாள் இருந்துச்சுன்னா எங்களுக்கு அப்படியே போஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா போஸ்ட் பண்ணுங்கப்பா. எங்களுடைய மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது கொஞ்சம் பயன்படும்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்னென்ன கேள்விகள், இப்ப நான் சொல்ற மாதிரியான கேள்விகள் கேட்டு இருந்தாங்களா? எந்த பல்கலைக்கழகம்னு சொல்லுங்க அரவிந்த். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, உங்களுக்கு தேர்வு முடிஞ்சிருச்சு, சந்தோஷமா. அப்படி இருந்தும் நீங்க வந்து கவனிக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு. என்னுடைய இன்ஸ்டா ஐடியா ஐயோ எனக்கே ஞாபகம் இல்லையே. பிரபா தமிழ் 1312, பிரபா தமிழ் 1312, இதுதான் என்னுடைய இன்ஸ்டா ஐடி. நீங்க இதுலயே கூட நீங்க போட்டீங்கன்னா 1312 இதுதான் நினைக்கிறேன். 3112 என்னன்னு ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. நீங்க பிரபா தமிழ் போட்டீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. சரி. மாநில கல்லூரிக்கு இதே சிலபஸ் தான் இருந்ததா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மாநில கல்லூரிக்கு இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருக்கு தேர்வு. சரி, சென்னையில தான் இருக்கீங்க அப்போ, மகிழ்ச்சி. சரி, இப்போ நம்ம 2வது யூனிட்ல திருவரங்க கலம்பகம் பார்த்தாச்சு, முக்குடற்பள்ளு பார்த்தாச்சு, அந்தாதி பார்த்தாச்சு,
இது எல்லாம் முடிச்சு நம்ம சிற்றிலக்கியங்களுக்கு, அதாவது தனிப்பாடல்களுக்கு வந்தாச்சு. தனிப்பாடல்கள்ல இந்த 4 பாடல்கள்ல நாராய் நாராய் பாடல் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது பிக் கொஷின்ல கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த இம்பர்வான் பாடலும் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. சரி, 2 மார்க் கொஸ்டின்ல பெருசா இதுல இருந்து எதுவும் கேட்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி கேட்கறதா இருந்துச்சுன்னா, இந்த ஆசிரியர் இப்போ காளமேக புலவருடைய சிறப்பு என்ன, அவர் பாடின பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடலுடைய சிறப்பு என்ன, அந்த கவின்னு ஏன் அவரை வந்து நம்ம சொல்றோம், இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தனிப்பாடல்கள்ல. சரி, இது வந்து இவ்வளவுதான் 2வது யூனிட்ல கொஸ்டின்ஸ் தான் கேட்க முடியும். அடுத்தது 3வது யூனிட். இதுல எல்லாம் கூட நீங்க பொதுவா தெரிஞ்சுக்கோங்க, 2 மார்க் கொஸ்டின்ல ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, இது 2 தான் பேசிக்ஸ். அதுக்கப்புறம் பாடல் அடியை கொடுத்துட்டு இந்த அடி இல்லைன்னா இந்த கூற்றை சொன்னவர் யார் அப்படி கொஸ்டின் கேட்கலாம். இந்த அடி இடம்பெற்ற இலக்கியம் எதுன்னு கேள்வி கேட்கலாம். இல்ல பாடலுக்குள்ளார ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஒருவேளை இப்ப இம்பர்வான் எல்லை பாடல் இருக்கு இல்லையா, அதுல வந்து வேழம் அவர் நிறைய சொல்றாரு, கைமா, அப்புறம் நிறைய சொல்லுவாரு, பகடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சொல்ல சொல்றாரு. இப்ப இந்த சொல்லுக்கு என்னென்ன பொருள்கள் இருக்கின்றன அப்படின்னு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அந்த தனிப்பாடல்கள்ல வரக்கூடிய இம்பர்வான் எல்லை அப்படின்ற அந்த பாடல்கள்ல இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ நீங்க இந்த 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கும் பொழுது நீங்க அந்த இது ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன யானைக்கு என்னென்ன பொருளை வந்து அந்த பல்லனுடைய மனைவி, அந்த பாணனுடைய மனைவி தெரிஞ்சு வச்சிருந்தது புரிஞ்சுக்கிறா அப்படின்ற அந்த பொருள் உங்களுக்கு தெரிஞ்சதுனா தான் அந்த 2 மார்க் கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். மற்றபடி தனிப்பாடல்களுக்குள்ளார பெருசா ஒன்றும் சொல்ல முடியாது. ஒருவேளை இப்போ வந்து ஔவையாரனுடைய பாடல் சொல்லும் பொழுது இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்ற கேள்வி கேட்டாங்கன்னா அப்ப நீங்க ஔவையார் அப்படின்னு எழுதணும். அப்போ ஓவராலா நீங்க இந்த பாடங்களை நடத்தும் பொழுது உங்களுடைய வகுப்புல கேட்டிருக்கணும். இல்லைன்னா நீங்க இந்த வீடியோஸ்ல கூட சும்மா போற எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேளுங்க, கதையா கேட்டு புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப கேள்வி கேட்கும்பொழுது யார் எதை சொன்னாங்க அப்படின்றது ரொம்ப இயல்பா எளிமையா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இதேதான் இப்போ நான் சொன்ன மாதிரி ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, அவங்களுடைய சிறப்பு, ஆசிரியருடைய சிறப்பு. இந்த ஆசிரியருடைய சிறப்பு எந்த கட்டத்துல வரும்னா, இதுக்கு முன்னாடி நாம பார்த்ததெல்லாம் அவருடைய சில படைப்புகள் என்னென்ன, நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அந்த நூலாசிரியர் எழுதின பிற படைப்புகள் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க சிற்றிலக்கியங்கள் வரைக்கும் எழுத வேண்டியதா இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கணும். நவீன இக்கால இலக்கியங்கள், நவீன இலக்கியம் சொல்றோம் இல்லையா, அந்த இக்கால இலக்கியங்கள் வரும்பொழுது இந்த ஆசிரியருடைய பிற படைப்புகள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம இவருடைய சிறப்பு என்ன, இவர் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற அந்த விஷயத்த நீங்க அடிஷனலா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப அவங்க கேள்வி கேட்கும் பொழுது இந்த ஆசிரியர் எந்த நூலுக்கு இந்த விருதை வாங்கினாரு, எந்த வருஷம் வாங்கினாரு, இவர் பெயர் காரணம் குறிப்பிடுங்க, இல்லைன்னா இவருடைய புனை பெயர்கள் என்ன, இவர் எந்தெந்த இதழ்கள்ல பணியாற்றி இருக்கிறாரு. இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு இதுல கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்க படிக்க வேண்டியது யாருன்னா, நான் ஷார்ட்ஸா வந்து சூடாமணி சூடாமணிக்கு மட்டும் போட்டிருக்கேன், மற்ற யாருக்கும் பெருசா போடல. அதை போடணும்னு நான் நினைச்சேன், அதுக்கான நேரம் கிடைக்காததுனால என்னால அந்த ஷார்ட்ஸ் வந்து போட முடியாம போயிடுச்சு. நீங்க பாத்துக்க வேண்டியது என்னன்னா, எல்லா ஆசிரியருக்குமான ஆசிரியர் குறிப்பு. இப்போ ஆசிரியர் குறிப்பு நீங்க இக்கால இலக்கியத்துல ஆசிரியர் குறிப்பு படிக்கும் பொழுதே அவங்களுடைய படைப்புகள் என்ன, அவங்க எதுல பணியாற்றினாங்க, அவங்களுடைய சிறப்பு என்ன, அவங்க எந்த நூலுக்கு வந்து பரிசு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுற எல்லாமே உங்களுக்கு ஆசிரியர் குறிப்புல வந்துடும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஈஸியா 2 மார்க் கொஸ்டினை கிளியர் பண்ணிட முடியும். சரியா? அப்புறம் நீங்க இப்ப புதுசா இந்த பாடத்திட்டத்திலே பார்த்தது ஓரங்க நாடகம் அப்படின்ற ஒண்ணு வந்து, நாடகம்னா உங்களுக்கு தெரியும். ஓரங்க நாடகம்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சியை மட்டும் எடுத்து தனியா ஒரு முழு நாடகமாக மாத்துறது தான் ஓரங்க நாடகம். ஒரு காட்சியை மட்டும் காட்டுறது, அதுலயே வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிடுறது. இப்போ சாக்ரட்டிஸுடைய வாழ்க்கை நிறைய இருக்கும், ஆனா அதுல ஒரு விஷயம் அவருடைய இறப்பை பத்தி மட்டும் சொல்லக்கூடியது சாக்ரட்டிஸ் அப்படின்ற அந்த ஓரங்க நாடகம். இப்போ இந்த நாடகத்தினுடைய ஆசிரியர் பொதுவா சாக்ரட்டிஸ், முதல்ல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சாக்ரட்டிஸ் நம்ம ஊருக்காரர் கிடையாது, கிரேக்கத்துல இருந்தக்கூடிய ஒரு தத்துவ ஞானி. இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். நிறைய பேர், நான் எங்க கல்லூரியில விடைத்தாள் திருத்தும் பொழுது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்றாங்க. வாய்ப்பே இல்லை. அவரு கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவ ஞானி அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் தத்துவ ஞானி, கிரேக்க தத்துவத்தை சொல்லி மக்கள் கிட்ட வந்து ஒரு புரட்சியை உண்டாக்குனவர் தான் வந்து சாக்ரட்டிஸ். அவரு வந்து என்ன விஷயத்த சொல்றாருன்னா,
உன்னையே நீ அறிவாய் அப்படின்றத சொல்றாரு. இந்த உலகத்துல நீங்க கையில வச்சிருக்கிறதெல்லாம் ஆயுதம் கிடையாது. அறிவுதான் ஆயுதம் அப்படின்றத சொல்றாரு. விவேகத்தோட நீங்க எல்லா விஷயத்தையும் அணுகணும்னு சொல்றாரு. 3வதா அவர் சொல்ற விஷயம், யாராவது ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா, ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தையும் சாக்ரட்டிஸ் வந்து இந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார். இப்படி வந்து மக்களுக்குள்ளார ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய இந்த ஆள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த அனிட்டஸ் மெலிட்டஸ் 2 பேரும் அவருக்கு வந்து அவர் வந்து கோர்ட்ல வந்து போய் ஒப்படைக்கிறாங்க. அங்கேயும் வந்து வழக்குல வந்து நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிடுறாரு. அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படும் கூடிய எப்படி நிறைவேற்றாங்கன்னா, விஷம் கொடுத்து அவர் இறக்கணும், விஷம் குடிச்சு இறக்கணும் அப்படின்ற மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க. அந்த தண்டனை கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய அந்த நாள்ல என்ன நடக்குதுன்னா, அப்போதான் அவர்கிட்ட வந்து கிரிட்டோ அப்படின்றவர் பேசுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நீங்க விஷம் குடிக்கலாம் அப்படின்னு. இல்ல, இந்த கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுன்னு, திடீர்னு என் இதயம் வெடிச்சிருச்சு, எனக்கு ஏதோ ஆகி நான் இறந்துட்டேன்னா, அப்போ நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு வந்து நிறைவேற்றாம போயிட்டோம் அப்படின்னு ஆயிடும். அதனால நான் இதை குடிக்கிறதுக்கு எனக்கு எந்த சிக்கலும் கிடையாது. எப்படி குடிக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலாளி கிட்ட கேட்கிறான். அவன் வந்து அந்த தண்டனை அது எப்படி குடிக்கணும், எப்படி அந்த விஷத்தை குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும், கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் உட்காரணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் ஜில்லிட்டு போய் இறந்து போயிடுவீங்க அப்படின்றத வந்து அந்த காவலாளி விளக்குறான். அதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டா கிரிட்டோ சொல்றான், நீங்க இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவர் ஒரு உரை நிகழ்த்துறாரு. அந்த உரையில தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து உங்களையே நீங்க ஆராய்ச்சி செய்யணும். அறிவுதான் இந்த உலகத்துல ஆயுதம். யார் எது சொன்னாலும் நீங்க ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேளுங்க. இந்த உலகத்துல ஒருவேளை யாராவது நான் இந்த இளைஞர்களை கெடுத்தேன்னு நம்பினாங்கன்னா, இனி வரும் காலத்துல யாராவது நம்பினாங்கன்னா, அவங்க வந்து என்னை மன்னிக்கட்டும். என்னுடைய உடல் தான் அழியுது, என்னுடைய தத்துவங்கள் அழியல, என்னுடைய கருத்துக்கள் அழியல, அதுக்கு உயிரோட தான் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை அறிந்து அவர் இறக்குறாரு. இதுதான் அந்த சாக்ரட்டிஸ் கதை. நான் 2 மார்க் சொல்றேன்னு சொல்லிட்டு முழு கதையும் சொல்லிட்டேன். சாக்ரட்டிஸ் கதை இப்ப கேட்டவங்க யாராவது கூட எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா இதை எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சாக்ரட்டிஸும் வேலைக்காரி, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 3rd யூனிட் வந்து புதுக்கவிதை, சிறுகதை, இது 2, அப்புறம் தம்பிக்கு கடிதம். ஒருவேளை இந்த தம்பிக்கு கடிதத்துல யார் யாருக்கு கடிதம் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அண்ணன் தம்பிக்கு கடிதம் எழுதினான்னு எழுதக்கூடாது. எழிலுக்கு வளவன் எழுதியது கடிதம். அதுதான் மூவான்றது வரதராசனார். தம்பி பேர் என்னன்னா எழில், அண்ணன் பேர் மூவான்னு சொல்லக்கூடிய அந்த வா என்னன்னா வரதராசன் தான் பேரு. ஆனா அந்த இதுல வந்து வளவன் அவருடைய ஏற்பேர்ல அது இருக்கும். வளவன் எழிலுக்கு எழுதிய கடிதம் தான் தம்பிக்கு கடிதம். இதுக்குள்ளார இருந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 2 மார்க் கொஸ்டின்ல பெருசா கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை தம்பிக்கு கடிதத்துல இருந்து. ஆனா சிறுகதைகள்லயும் புது கவிதைகள்லயும் நிறைய கேள்விகள், அதாவது நான் சொன்ன மாதிரி ஆசிரியர் குறிப்புகள்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இப்படி கூட கேட்கலாம், கவிஞர் தமிழ் ஒளி மீன்கள் என்று எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். பொதுவா இந்த இலக்கியம் படிக்காதவங்க என்ன நினைப்பாங்க, வெறும் மீன்கள்னு சொல்லி 2 சுழின்னு போட்டிருக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மீனை பத்தி ஒருவேளை நீங்க பாடம் கவனிக்காதது, நீங்க கிளாஸ்ல பாடம் நடத்தும் போது யாருமே இந்த பாடத்தை கவனிக்காம இருந்திருந்தீங்கன்னா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, மீன்கள் கேட்ட உடனே வீட்டுல வளர்க்குற மீன், இல்ல சாப்பிட்ற மீன், கடல் மீன், அதை பத்தி எழுதுவீங்க. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவிஞர் தமிழ் ஒளி மீன்கள்னு சொல்லக்கூடியது எதை சொல்றாருன்னா நட்சத்திரங்களை பத்தி சொல்றாரு. இந்த பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்க எக்ஸாம்ல எழுதுங்க. இந்த நட்சத்திரங்கள் எப்படி இந்த உழைப்பாளர்களுடைய எல்லாமாகவும் காட்சியளிக்குது, அவங்களுடைய உடையில இருக்கக்கூடிய கிழிசல்களாக, அவங்களுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய ஓட்டைகளாக, அவங்களுடைய வேர்வை துளிகளாக, அப்படி என்னென்ன மாதிரியான காட்சி அளிக்குது. இந்த கேள்வி வந்து 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ் ஒளி, கவிஞர் தமிழ் ஒளியினுடைய கவிதையையும் 8வது சீர் இந்த கவிதையும் 5 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் சிறுகதைகள், கண்டிப்பா இந்த 3 சிறுகதைகள் கதையாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கதையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு குறிப்பு சட்டகம் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சும்மா ஏதாவது ஒரு போற போக்குல எழுதி ஒரு தடவை அந்த குறிப்பு சட்டகத்துக்குள்ளார என்னென்ன விஷயம் நம்ம சொல்ல போறோன்றத ஒரு இப்போ புதுமைப்பித்தன் சிறுகதை பத்தி, புதுமைப்பித்தனுடைய கடிதம் அப்படின்ற அந்த கதையை நீங்க எழுத போறீங்க அப்படின்னா, இப்ப சிங்காரவேலு பத்தி கதையினுடைய ஆசிரியரே அறிமுகப்படுத்துறாரு, அவருடைய சிறுகதைகள் எப்படி இருக்கு, இப்படி கூட 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். ஆனா இப்படி கேட்பாங்களான்னு தெரியல. ரொம்ப ஆழ்ந்து கேள்வி எடுக்கிறவங்க இப்படியான கேள்வி கேட்கலாம். சிறுகதைக்கான இலக்கணத்தை புதுமைப்பித்தன் எவ்வாறு தன் கதையில் வெளிப்படுத்துகிறார், இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிறுகதைகள் இந்த மக்களுடைய வாழ்க்கைய அப்படியே திறந்து காட்டக்கூடிய கண்ணாடியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து அந்த சிறுகதையினுடைய முதல் பத்தியிலே கொடுத்திருப்பார். இந்த சிங்காரவேலுடைய கதைகள் அந்த மாதிரியான கதைகள் தான்.
அப்படின்னு விளக்கறதுக்காக அதை சொல்லியிருப்பாரு. அந்த பகுதியை கூட நீங்க வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஒருவேளை அப்படி கேட்டாங்கன்னா, அது கேட்கறதுக்கு ரொம்ப ரேர், அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை கேட்டாங்கன்னா நீங்க அதையும் சேர்த்துவே எழுதலாம். அப்புறம் இந்த 3 கதைகளையும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிக் கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கதை நிச்சயம் வரும். இந்த மூவாவினுடைய கடிதங்களையும், பிக் கொஸ்டின்ல கதைகள் சிறுகதைகள் கேட்டுருவாங்க. கடிதத்தையும் கவிதைகளையும் 5 மதிப்பெண் கேள்விகள்ல கேட்பாங்க. சரியா? இதுல இருந்து 3 கேள்விகள் 2 மார்க் கொஸ்டின்ஸா வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரி, அடுத்தது 4வது அலகு. இதுலதான் வந்து மாநாட்டு உரைகள். உங்களுக்கு பொதுவா இதுல மாநாட்டு உரைகள்னு பார்த்தா 2 மாநாட்டு உரைகள் இருக்குது. நான் என்னுடைய வகுப்புல மாணவர்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க தெளிவா இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இதுல கேட்கறவங்களுக்காக நான் இப்ப சொல்றேன். நீங்க வந்து செம்மொழி மாநாடு அப்படின்றது வந்து மாநாட்டு உரை கிடையாது. கலைஞர் வந்து மாநாட்டுல உரையெல்லாம் நிகழ்த்தல. செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கு இல்லையா? அந்த கட்டுரை வந்து முரசொலி அப்படின்ற ஒரு பத்திரிகையில தன்னுடைய உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய இந்த கழக தொண்டர்கள், திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களுக்காக அவர் எழுதின ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில செம்மொழி மாநாடு எப்ப நடக்க போகுது, எந்த இடத்துல நடக்க போகுது, இந்த செம்மொழி அப்படின்ற அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு பாடுபட்டவங்க யாரு, இந்த செம்மொழிக்கான தகுதிகள் என்ன, இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். இந்த செம்மொழிக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு யாராவது, அதாவது இந்த கேள்வி உங்களுடைய வினாத்தாள் வந்துச்சுன்னா இந்த உரையை வந்து நீங்க இதுல கேளுங்க. அதுலயே சொல்லியிருப்பேன். பரிதிமார் கலைஞர் என்னென்ன விஷயங்களை முன்னெடுத்து சொல்றாரு, ஏன் வந்து நம்ம இத வந்து செம்மொழின்னு சொல்லணும், அதுக்கான தகுதி இதுக்கு என்ன இருக்கு அப்படின்றத பரிதிமார் கலைஞர் அப்ப சொல்லியிருப்பாரு. அதையும் நான் எடுத்து சொல்லியிருப்பேன். இந்த மாநாட்டு உரையில கேட்டீங்கன்னா தெரியும். அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 5 மார்க் கேள்வி கேட்கலாம். தமிழ் வந்து எப்படி வந்து தமிழ் வந்து செம்மொழின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க அதுக்கான கூறுகளை எழுதணும். இது வந்து தனித்து செயல்படக்கூடியது, தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மொழி அப்படின்ற மாதிரி அவர் நிறைய விஷயங்களை அடுக்கி சொல்வார். அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க அடுக்கி எழுதுனீங்கன்னா போதுமானதா இருக்கும். இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள், இதை வந்து 5 மார்க் கொஸ்டின்ல தமிழ் மொழி செம்மொழின்னு சொல்றதுக்கான தகுதிகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 2 மார்க் கொஸ்டின்ல என்ன கேட்பாங்கன்னா, முதல்ல யாரு தமிழை செம்மொழின்னு சொன்னாங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப நீங்க பரிதிமார் கலைஞர் அப்படின்ற அந்த விடையை வந்து எழுதணும். அதுக்கப்புறம் எப்போ இந்த செம்மொழி மாநாடு நடந்தது, எந்த ஊர்ல நடந்தது, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செம்மொழி மாநாடு 2008 நடக்குது. அதை பத்தி அவர் 2007 எழுதுறாரு, கட்டுரை எழுதுறாரு. இப்போ ஏற்கனவே 2 மாநாட்டு உரைகள் நம்ம பார்த்திருக்கோம். ஒண்ணு வந்து பெரியார், இன்னொன்னு அறிஞர் அண்ணா. பெரியார் நடத்தின மாநாடு 1949. அது வந்து திருக்குறள் பத்தி நடத்திருக்கிறாரு. இப்ப இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். யாரு, எங்க, எந்த வருஷம் இந்த மாநாட்டை நடத்தினாங்க. இப்போ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி குறிப்பு எழுத சொன்னாலே, ஆசிரியர் குறிப்பு எழுதுறதுக்கு முன்னாடியே இந்த நூல் ஆசிரியர் இவருடைய பிற நூல்கள் எழுத சொன்னாலே, அதே மாதிரி இப்ப என்ன பண்ணணும்னா திருக்குறள் மாநாடு 1949 பெரியார் சென்னையில நடத்தினாரு அப்படின்றத நீங்க போடணும். அடுத்தது 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு அறிஞர் அண்ணா 1968 சென்னையில தீவுத்திடல நடந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு மாநாட்டையும் எழுதி வச்சுட்டு, இப்ப இதுக்குள்ளார என்ன குறிப்பிடுது, இந்த கேள்வி கேட்பாங்க, இந்த மாநாட்டின் தலைமை தாங்கி நடத்தியவர் யார். அப்படி இல்லை இந்த ஜாகிர் ஹுசேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு அறிஞர் அண்ணா நடத்தினார் இல்லையா, அந்த 2ஆம் உலகத்தமிழ் மாநாட தொடங்கி வச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த ஜாகிர் ஹுசேன். இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புக்கே தேவையில்லைம்மா. நாங்கெல்லாம் வந்து இங்க யார் அக்ஷயா வந்து புக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்களே, புக்கே தேவை கிடையாது. நீங்க கதை கேட்டுட்டே எழுதலாம். சரியா? இந்த மாநாடு பத்தியான ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த கதை கேட்டு நீங்க குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க நோட்ல வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அதை சொல்லிடுங்க. சரி, இதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ல அதாவது 10 மார்க் கொஸ்டின்ல 2 மாநாட்டு உரைகள், இதுல ஏதாவது ஒண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நாடகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் இல்லைன்னா வேலைக்காரி, இது 2த்துல ஏதாவது ஒண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? 2 கேள்விகள் இந்த யூனிட்ல இருந்து வர்றதுக்கான 10 மார்க் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒண்ணு சாக்ரட்டிஸ், இன்னொன்னு வேலைக்காரி. இது ஒரு கொஸ்டின் வரும். இது 2த்துல ஏதாவது ஒண்ணு வரும்.
இந்த மாநாட்டு உரைகள்னு பார்த்தோம் இல்லையா, 2 பேருடைய மாநாட்டு உரைகள். இது 2த்துல இருந்து ஏதாவது ஒரு மாநாட்டினுடைய உரை வந்து 10 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொல்காப்பிய பூங்கா அப்படின்ற கேள்வி வந்து 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஏன்னா அது ரொம்ப சின்னதா தான் நீங்க எழுத முடியும். அது அந்த கட்டுரையே ரொம்ப சின்னது. அதையும் இந்த கலைஞர் எழுதின செம்மொழி வரலாற்றில் சில சிப்பேடுகள் இதையும் வந்து 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரியா? இந்த யூனிட்ல எல்லாமே கேட்பாங்க. எப்பயுமே பொதுவா சிலபஸ் செட் பண்றவங்க ஃபோக்கஸ்டா முதல் 2 யூனிட்ல இருந்து ரொம்ப அதிகமா கேள்விகள் எடுக்க மாட்டாங்க. பின்னாடி வரக்கூடிய அடுத்த 2 யூனிட்ல தான் நிறைய கேள்விகள் வரும். அதனால இந்த 2 யூனிட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னாவே நிச்சயமா பாஸ் பண்ண முடியும். இன்னொன்னு, இப்போ நம்ம 4th யூனிட் முடிச்சிட்டோம். இதுல வந்து கலைஞர் கருணாநிதி எழுதுனது 2. 1 வந்து தொல்காப்பிய பூங்கா அப்படின்ற தொல்காப்பியத்துக்கு இலக்கணம் எழுதின அதாவது தொல்காப்பிய இலக்கணத்துக்கு விளக்கம் எழுதின நூல் தான் தொல்காப்பிய பூங்கா. இப்படி கூட 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். தொல்காப்பியத்திற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய உரை நூல் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தொல்காப்பிய பூங்கா அப்படின்னு நீங்க போடணும். சரியா? அடுத்தது வந்து இந்த செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் என்ற கட்டுரை இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த நூலுடைய பெயரே செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் தான். அது தொகுப்பா வந்திருக்கு. அப்ப நீங்க அதுக்கு விளக்கம் எழுதும் பொழுது முரசொலி பத்திரிகையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய இந்த கட்டுரையினுடைய தொகுப்பு செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் என்ற பெயரில் முழு நூலாக வெளிவந்துள்ளது அப்படின்னு நீங்க எழுதணும். சரி, இப்போ இந்த 4th யூனிட் வரைக்கும் டெக்ஸ்டுக்குள்ள இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க அதை படிச்சிருப்பீங்க, செய்யுளா படிச்சிருப்பீங்க, சிறுகதையா உரைநடையா படிச்சிருப்பீங்க. கடைசி யூனிட் வந்து தான் ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப எளிமையானது. அதாவது பிழை தவிர்த்தல், அதுக்கப்புறம் வந்து மொழிபெயர்ப்பு. இது 2மே உங்களுக்கு வந்து 5வது அலகுல இருக்குது. இந்த 5வது அலகுல இருந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினோ ஒரு 10 மார்க் கொஸ்டினும் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய. இதர் 5 or 10 இது 2த்துல ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டினா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வேர்ட் பை வேர்ட் பண்ணாம அந்த கண்டென்ட், அதாவது அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு உங்களுடைய மொழி நடையில அதை மாத்தி நீங்க அதுக்கு விளக்கம் எழுதலாம். நீங்க ஒரிஜினல் அந்த இங்கிலீஷ்ல இருந்ததையும் எழுதி அப்படியே தமிழ்ல இருந்ததையும் எழுதிடுங்க. 2த்தையுமே எழுதுங்க. ஏன்னா சில சமயங்கள்ல தேர்வுத்தாள் திருத்துறவங்களுக்கு அந்த கேள்வி என்னன்னு தேர்வுத்தாள் திருத்துறவங்களுக்கு கிட்ட கேள்வித்தாள் கிடைக்கல அப்படின்னா நீங்க எழுதியிருக்கிற அந்த விடையை வச்சு மட்டும் மதிப்பெண் போட முடியாது. அதனால அந்த கேள்வியை எழுதி பதில் எழுதுறதுக்கான முயற்சி செய்யுங்க. இப்போ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பேராகிராஃபை எழுதி அதுக்கு விடை எழுதுங்க. டைம் இருக்கிற பட்சத்துல அப்படி எழுதுங்க. ஒருவேளை நேரம் இல்லை அப்படின்னா தேர்வுத்தாள்ல இருந்து, அதாவது வினாத்தாள்ல இருந்து படிச்சுட்டு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த டிரான்ஸ்லேஷனை, தமிழ் மொழிபெயர்ப்பை வந்து நீங்க அதுல எழுதுங்க. இது 10 மார்க் கொஸ்டின். நான் எங்க வகுப்புல சொல்லியிருப்பேன், நீங்க வந்து ரொம்ப ஈஸியா 12 மார்க் எடுக்க முடியும். ஆனா 12 மார்க்ன்றது முழுசா போட போறது கிடையாது. இருந்தாலும் ஒரு 10 மார்க், ஏறக்குறைய 10 மதிப்பெண்ணாவது நீங்க இந்த டிரான்ஸ்லேஷன்லயும் அந்த 5வது யூனிட்ல எடுக்க முடியும். சரியா? இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ மார்க் மாதிரி. உங்களுக்கு வந்து மொழி பயிற்சி இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா பள்ளி அப்படின்றதுக்கான வித்தியாசம், கல் அப்படின்றதுக்கான வித்தியாசம், இதெல்லாம் இந்த ஒரே மாதிரியான ஒலிப்பு முறை இருக்கும். ஆனா அதுல சொற்களுடைய பொருள் வேறுபடும். இப்ப இந்த மாதிரியான சொற்களை ஒரு தொடரை கொடுத்துட்டு இந்த பொருள் மாறுபாட்டை நீக்குக அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து 12வது கேள்வியா, 2 மார்க் கொஸ்டின்ல 12வது கேள்வியா இந்த பிழை திருத்தம் அதை வந்து கேட்பாங்க. பிக் கொஸ்டின் வரும்பொழுது ஒரு மொழிபெயர்ப்புக்கான ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்ல இருந்து விளக்கம் கேட்பாங்க. அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் பேட்டர்னே. சரியா? நான் நாளைக்கு தேர்வுன்னு சொன்னதுனால இன்னைக்கே இந்த லைவ் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி, எனக்கு இது வரைக்கும் போகவே இல்லை, நான் இந்த சேனல்ல போட்டதே கிடையாது, போட்டிருக்கேன். ஏதோ உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு வினாக்கள் இருந்துச்சுன்னா இதுலயே கூட நீங்க பின்னாடி கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு அதுக்கு விளக்கம் சொல்றேன். தேர்வு எழுதி முடிச்சவங்க யாராவது இதுல இருந்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வினாத்தாளை போடுங்க. இனி வர்றவங்களுக்கு அந்த வினாத்தாள் வந்து பயன்படும். அதை பேஸ் பண்ணியும் இப்ப படிப்பாங்க. ஏன்னா இது புது சிலபஸ்னால எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு, எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கு. அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீங்க போடும் பொழுது. சரியா? இது வரைக்கும் பொறுமையா கேட்ட எல்லாருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. எக்ஸாம் நல்லபடியா எழுதுங்க. படிங்க.
புரிஞ்சு படிங்க. நீங்க படிச்சத அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அப்பதான் வந்து இன்னும் கூட தெளிவாகுவீங்க நீங்க ஒரு விஷயத்துல. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நெறைய ஹிண்ட் கூட வச்சுக்கோங்க. இப்ப இந்த திருவள்ளுவர் திருவள்ளுவர் பத்தி 2 அ விஷயங்கள் உங்களுடைய பாடத்திட்டத்துல வருது. என்னன்னா, ஒண்ணு வந்து அ 8வது சீர்கவிதை. ஈரோடு தமிழன் மணி எழுதுனது திருவள்ளுவர் பத்தியான ஒரு கவிதை. திருக்குறள் பத்தியான ஒரு மாநாடு தந்தை பெரியார் நடத்தினது. இப்போ இந்த மாதிரி ஏதாவது இது 2த்தையும் எப்படி புரிஞ்சு படிக்கிறது? இன்னொன்னு கன்ஃப்யூஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, கடித இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரைநடை பகுதியில மூவாவினுடைய கடிதம் ஒண்ணு வரும். இதழியல்ல முரசொலி கடிதம்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதியினுடைய கடிதம் வரும். கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு புதுமை பித்தனுடைய ஒரு சிறுகதை இருக்கு. இப்ப இந்த 3 கடிதத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். தனித்தனியா எதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்காவது உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கணும். அப்போ ஒன்னொன்னுத்தையும் எப்படி என்ன மாரி கேள்வி கேட்பாங்க. இப்படி கேட்டாங்கன்னா, நம்ம என்ன மாதிரி பதில் எழுதணும்ன்றத நீங்களே ஆ உங்களுக்குள்ளாரையே தெளிவாக்கிக்கணும். அப்ப நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது தான் இந்த தெளிவு உங்களுக்கு வரும். அதனால நீங்க படிச்சத உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. "நீ இத படி. இது வந்து இதுதான்." அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது, இந்த தேர்வ ரொம்ப எளிமையா நீங்க எழுதி முடிப்பீங்க. யாருடைய உதவியும் இல்லாம, நீ நீ கொஞ்சம் காட்டு, நீ கொஞ்சம் காட்டு அப்படின்றதெல்லாம் இருக்காது. சரியா? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒருவேளை நீங்கலாம் எக்ஸாம் எழுதி, இதனால இப்ப நான் சொன்னதுல ஏதாவது ஒரு கருத்து உங்களுக்கு பயன்பட்டு, அதன் வழியா நீங்க பாஸ் பண்ணீங்க, தேர்ச்சி அடைஞ்சுட்டேன் அப்படின்னு தோணுச்சுன்னா, அதையும் என் கூட இந்த யூடியூப் சேனலே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல். ஆல் தி பெஸ்ட். பை.